அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NJF கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை. இது பார்த்திங்கன்னா வாழைப்பூவை நம்ம பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்லாம், அப்புறம் முருங்கைக்கீரையோடு சேர்த்து கூட்டு பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் கிட்ஸு அதெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வடையை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சத்தும் குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து இருக்குது. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு உடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது, அல்சருக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். மூளைக்கு போகிற ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போதுமே சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம் உடம்ப. கர்ப்பிணி பெண்கள், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. வாந்தி மயக்கம்லாம் எதுவுமே இருக்காது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை எப்படி ஊற வச்சிடலாம். சின்ன வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன். அதுக்காக நான் 1 கப் தான் கடலைப்பருப்பு ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம வாழைப்பூ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பூ அரியும் போது கை கருப்பாகும். அதுமாதிரி கருப்பாக ஆகாமல் இருக்கிறதுக்காக கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தூளும் கையில் தடவிக்குவோங்க. கை கருப்பாகாமல் இருக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி வாழைப்பூவோட எதிர்களை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பூவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு இதெல்லாம் பிரிக்கும்போது வந்துடும் உங்களுக்கு. இப்படி வரல அப்படின்னா நீங்கள் கத்தி வச்சுட்டு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வாழைப்பூ எல்லாத்தையுமே எடுத்து பிளேட் வச்சுக்கலாம். வாழைப்பூ அறிகிறது அதிகமாக கஷ்டம்னு நினச்சிட்ருக்காங்க. அவ்வளோதுக்கு கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஈஸியாக கட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் எதில் எடுக்க வேணாம், அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பூ அப்படியே நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுவுமே எடுக்க வேணாம் இதுக்கப்புறமா உள்ளதில். இப்போது இந்த மாதிரி வாழைப்பூ நம்ம எடுத்த பூவுகளை இந்த பூவையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு கையில் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படி கசக்குனீங்க அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு தெரியும் உங்களுக்கு. தெரியுது பாருங்கள். நரம்பை எடுத்துட்டு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஒரு எதில் இருக்கும் அந்த பூவிலையே, அதையும் எடுத்துடணும். இந்த இதையும் எடுத்தால் தான் உங்களுக்கு கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சமைக்கும் போதும் உங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆகும். இது சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு குக் ஆகாது. இது ரெண்டையுமே நம்ம எடுத்துடணும் வாழைப்பூ கட் பண்ணும்போது. இருக்கு பாருங்கள். நரம்பை எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஒரு இதில் இருக்கும், அதையும் சேர்த்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பூலையுமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் லைட்டாக கசக்குனாலே போதும், அந்த நரம்பு உங்களுக்கு வெளியே தெரியும். எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நாம் அந்த பூவோட இதில் கரெக்டாக வச்சுருந்தோம் இல்லையா, எதில் எடுக்காமல் அதை ஃபஸ்ட் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க, அப்படி கருத்து போயிடும். அதனால் வாழைப்பூ கட் பண்ணிவிட்டு அதை அப்படி தண்ணியில் போட்டு வச்சிடணும். அரிசி களைய தண்ணி இருந்தாலும் அதுலேயும் போடுவாங்க கழனியில், கருப்பாகாமல் இருக்கும் வாழைப்பூ. இது மாதிரி சேர்த்து வச்சுட்டு புதுசாக கட் பண்ணிக்கலாம் எல்லா பூவையுமே. கட் பண்ணியாச்சு. நம்ம ஊற வச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டு நம்ம மாவு கலக்கும்போது சேர்த்துக்கலாம். நம்ம அதை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு அரைச்சதில் சேர்க்க வேண்டிய பொருட்களை பார்த்துடலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம் புதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மல்லிக்கீரை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4-5 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் எல்லாத்தையுமே நம்ம கடலைப்பருப்பில் சேர்த்துடலாம். வாழைப்பூ, உப்பு, நம்ம ஊற வச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியமாக இருக்கணும். இந்த மாதிரி உருட்டி தட்டி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும்.
அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உருட்டுற கரெக்டாக வரும். இப்போ நாம் வாழைப்பூ வடையை பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி தட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக வராது, கலண்டுடும் எண்ணெயில் போட்ட உடனேயே. மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே சோன்னு மழை பெஞ்சிகிட்ருக்கு. இந்த கிளைமேட்டில் நம்ம இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஹெல்த்தியான ஃபுட்ஸாக கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சுட சுட வடையும் சூடான இஞ்சி டீயும் ரெடியாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருமே இன்றைக்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.